வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல மேக்ஸ்க்கான பெர்சன்டேஜ் சதவீதம்கான சம்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? நாம ஒவ்வொரு டைப்பா பார்த்துட்டு போலாம். இப்போ டைப் 1க்கான சம்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த டைப் 1ல ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல இருந்து போக போறோம். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்குமே பேசிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஈஸியா நம்ம எல்லா சம்ஸையும் போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல இருந்து சம்ஸ்குள்ள போலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, டைப் 1ல நான் ரெட் லைன்ல ஒன்று கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்? சதவீதம் என்பது 100ஐ பகுதியாக கொண்ட பின்னமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம கிட்ட ஏதோ ஒரு சதவீதத்தை கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20% அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 20% அப்படின்னாலே அதுக்கான மீனிங் என்ன? டிவைடட் பை 100 அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்குவோம். இது ஒரு பாயிண்ட். ஓகேவா? அடுத்தது இன்னும் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்மள கொஸ்டின்ல இப்போ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு பின்னமாக மாற்றுக, அதாவது இப்போ 20% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை பின்னமாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்டா நாம என்ன பண்ணிக்கணும்னா அதுக்கு டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா? இது செகண்ட் ரூல். தேர்டு என்ன அப்படின்னா, நம்மள அதே 30 அப்படின்னு கொடுத்துட்டு 30% மாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இன்ட்டு 100 அப்படிங்கிற வேல்யூவை போட்டுக்கணும். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதுவுமே வேல்யூவே தேவையில்ல. நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, கொஸ்டின்ல பின்னமா மாற்றுகன்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல டிவைடட் பை 100 அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இதுவே நம்மள சதவீதமா மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல இன்ட்டு 100 அப்படிங்கிற வேல்யூவை யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது புரிஞ்சுதா? இந்த ரெண்டு பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். இப்போ சம்குள்ள போகலாம், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30% பின்னமாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பின்னமாக மாற்றுக அப்படின்னு சொன்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்? டிவைடட் பை 100 அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா? இப்போ பாருங்க, 30% அப்படின்னு இருக்கு. இதை பின்னமா மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்ப பின்னமா மாற்றுறதுனால என்ன? டிவைடட் பை 100. அதில் அதை பெர்சன்டேஜ் அப்படின்னாலே அதுக்கான மீனிங் என்னன்னா டிவைடட் பை 100 தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, மேலே என்னது 30. இதை நம்ம பின்னமா மாற்ற சொல்லியிருக்காங்க. பின்னமா மாற்ற சொன்னதுனால நம்ம டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டுக்கிட்டோம். அப்போ 30 அப்படிங்கிறத பின்னமா மாற்றோம். அப்போ 30 பை 100 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. கேன்சல் ஆகும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகும். இது மட்டும் தான் கேன்சல் ஆகும், வேற எதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 3 டிவைடட் பை 10 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது செகண்ட் சம் பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். இங்கே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சம்ல 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நார்மலான வேல்யூவாக கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு 1/5 அப்படின்னு சொல்லி ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதை பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. பின்னம் அப்படின்னாலே என்ன? டிவைடட் பை 100 அப்படின்னு போடணுமா? என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 1 டிவைடட் பை 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 டிவைடட் பை 5 பின்னமாக மாற்ற போகிறோம். டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா? இப்போ டிவைடட் பை 100 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இந்த 100 நம்ம மேலே கொண்டு வரணும். அப்போ மேலே கொண்டு வரும்போது எப்படி வரும்? 1 டிவைடட் பை 5 அப்படிங்கிறது இருக்கு. இந்த 100 மேலே வரும்போது இன்ட்டு 1/100 அப்படின்னு வருமா? இப்போ பாருங்க, இதில் ஏதாச்சும் கேன்சல் ஆகுமான்னு கேன்சல் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால நியூமரேட்டரோடையும் டினாமினேட்டரோடையும் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × 1 1 கிடைக்கும். 5 × 100 என்ன? 500 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கான ஆன்சர் இதுதான். Hey guys, third sum பாருங்க. 2 × 1/3% பின்னமாக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னம் அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்? டிவைடட் பை 100 அப்படிங்கிறத போட்டுக்கணும். ஓகேவா? இதுவே இந்த வேல்யூவை கொடுத்துட்டு சதவீதமாக மாற்றுகன்னு கேட்டிருந்தா நம்ம என்ன பண்ணிக்கணும்? இன்ட்டு 100 அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ எதை நம்ம பின்னமா மாற்றோம்? இந்த 2 × 1/3 அப்படிங்கிறது தான் பின்னமா மாற்றோம். அப்போ இதுக்கு கீழே தான் டிவைடட் பை 100 அப்படிங்கிறத போடணும். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 2 சம் வரைக்கும் பார்த்த வரைக்குமே ஒன்று நார்மல்ல இருந்துச்சு, இன்னொன்று ஃப்ராக்ஷன்ல இருந்துச்சு. இங்க என்ன பண்ணியிருக்காங்க? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 × 1/3 அப்படிங்கிறத நம்ம ஃப்ராக்ஷனுக்கு கேன்சல் பண்ணி கொண்டு வந்தாதான் ஈஸியாக நம்மளால ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். அப்போ எப்படி கேன்சல் பண்ணலான்னு பாருங்க. 2 × 1/3 அப்படின்னு இருக்கு. அப்போ 2 × 3 என்னன்னு கிடைக்கும்? 6 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 6 + 1 அப்படின்னு இருக்கு. டிவைடட் பை 3. இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா சேஞ்ச் பண்ணணும்னா இதுதான் பண்ணணும். ஓகேவா? இந்த கீழே டினாமினேட்டர்ல இருக்குல்ல, இந்த 3 2 கூட பெருக்கிக்கணும். அடுத்தது மேலே இருக்க நியூமரேட்டர்ல 1 இருக்கு இல்லையா, அதை இந்த கிடைக்கக்கூடிய மல்டிப்ளை பண்ண வேல்யூ கூட ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு.
இப்போ 6 + 1 என்னன்னு கிடைக்கும் 7 அப்படின்னு கிடைக்கும் டிவைடட் பை 3. இந்த 2 × 1/3 அப்படிங்கிறத நம்ம எப்படி கேன்சல் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் 7 டிவைடட் பை 3 அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். அப்போ பாருங்க இங்க மேலே போட்டிருக்கோம் இல்லையா 2 × 1/3, அதுக்கு பதிலாக நம்ம எதை போட்டுக்கலாம் 7 டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ பாருங்க 7 டிவைடட் பை 3 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா? இப்போ பாருங்க நம்மளுக்கு டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்கு, கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் கீழே இருக்க 100 மேலே கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரும்போது வரும் 7 டிவைடட் பை 3 அப்படின்னு இருக்கு, இந்த 100 மேலே போகும்போது இன்ட்டு 1/100 அப்படின்னு வரும். இப்போ வந்துட்டு பாருங்க இதில் எதுவுமே கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கணும் நியூமரேட்டரோடையும் டினாமினேட்டரோடையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 7 × 1 7, 3 × 100 300 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு 7 டிவைடட் பை 300. கைஸ், 4th சம் பாருங்க. நாம் பார்த்த மாடலே தான், ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. 0.6% பின்னமாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? பின்னமாக மாற்றுக, அது மட்டும் இல்லாமல் இங்கே பர்சன்டேஜ் அப்படின்னு வந்திருந்தாலே அதுக்கான மீனிங் என்னதான் டிவைடட் பை 100. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பின்னமாக மாற்றுகன்னு கேட்டிருந்தாங்கன்னா டிவைடட் பை 100 போட்டுக்கணும் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ. இதுவே வந்து நம்மள சதவீதமாக மாற்றுகன்னு கேட்டிருந்தாங்கன்னா இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா? அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு வேல்யூக்கு பக்கத்தில் பர்சன்டேஜ் அப்படின்னு இருந்தாலே நாம் எல்லா மாடலுமே பார்த்துருப்போம். ரேசியோ அண்ட் ப்ரொபோசனாக இருக்கட்டும், டைம் அண்ட் ஒர்க்காக இருக்கட்டும், சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே பக்கத்தில் பர்சன்டேஜ் இருந்தால் என்ன பண்ணிக்குவோம் டிவைடட் பை 100ன்னு போட்டுக்குவோமா. ஸோ போட்டுக்கோங்க. எதை நம்மள பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க இந்த 0.6 அப்படிங்கிறத பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அதை போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பாருங்களேன் பாயிண்ட்ல இருக்கு. பாயிண்ட்ல இருந்தா நம்மளால போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். அதனால என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணும். அப்போ எப்படி கேன்சல் பண்ணும் அப்படின்னா நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ நம்மளுக்கு எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு, ஒரு டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் இருக்கு. அப்படின்னா ஒரே ஒரு ஜீரோவை மட்டும் ஆட் பண்ணிக்கணும். எது கூட ஆட் பண்ணணும்னா 10, அதாவது 1 அப்படிங்கிறது கூட ஜீரோவை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த 1 கூட ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுவே நம்மளுக்கு 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்துச்சுன்னா இந்த 1 கூட 2 ஜீரோவை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த 10 அப்படிங்கிற நம்பரால பெருக்க போறோம். இந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்றதுக்காக 10 அப்படிங்கிற நம்பரால நம்ம பெருக்க போறோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க மட்டும் பெருக்க கூடாது, கீழேயும் 10 அப்படிங்கிற நம்பரால பெருக்கணும். மேலையும் கீழையும் இந்த 10 அப்படிங்கிற நம்பரால பெருக்கணும். ஏன் ஒருவேளை மேலே மட்டும் போட்டு கீழே போட்டுக்கல அப்படின்னா கோச்சுக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. இது ரூல். ஓகேவா? நாம் பாயிண்ட்ல இருந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கோ அத்தனை ஜீரோவை ஆட் பண்ணிட்டு அதை நியூமரேட்டர் கூடயும் டினாமினேட்டர் கூடயும் மல்டிப்ளை பண்ணும். சப்போஸ் நம்மளுக்கு 0.06 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அதை நம்ம எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணுவோம்னா இந்த 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குமா, அப்போ 1 கூட 2 ஜீரோவை ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 100 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ அந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்றதுக்காக நியூமரேட்டர் கூடயும் டினாமினேட்டர் கூடயும் மேலையும் கீழையும் இந்த 100 அப்படிங்கிறதால மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ நாம சம்குள்ள போலாம். இப்போ 0.6 கூட 10 அப்படிங்கறத பெருக்குனீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். என்னன்னு வரும் 6 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இந்த 100 × 10 அப்படின்னு இருக்கு. இதை நீங்க வந்து சைட்ல பேப்பர்ல வச்சு ரொம்ப டைம் ஒதுக்கி இதுக்குன்னு நீங்க வந்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அது டைம் தான் வேஸ்ட், ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கும். ரொம்பவே ஈஸியா இப்போ வந்துட்டு பாருங்க இதையும் தானே நீங்க மல்டிப்ளை பண்ண போறீங்க. 1 × 1 என்னன்னு கிடைக்கும் 1னே கிடைக்கும். அடுத்து நம்மளுக்கு எத்தனை ஜீரோ இருக்கு 3 ஜீரோ இருக்கு. அப்ப அந்த 3 ஜீரோவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப 100யும் 10யும் பெருக்குனீங்கன்னா அதுக்கான வேல்யூ என்ன 1000 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. கண்டிப்பா கேன்சல் பண்ண முடியும். ஒரு டைம் 2வது வாய்ப்பால வகுப்படும். அப்போ பாருங்க 3 2 6, I 2 10, இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ இருக்கு, அதை ஆட் பண்ணியாச்சு. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 0.6 சதவீதமா மாற்றும் போது 0.6% பின்னமா மாற்றும் போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது 3/500 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஓகே கைஸ், 5th சம் பாருங்க. இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் 4 சம்ஸுமே எப்படி பின்னமாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருப்போம். ஓகேவா? பின்னமாக மாற்றுங்கன்னா அதுக்கான ரூல் என்ன, எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். அடுத்த ரூல் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கன்னா இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ அதை எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கொஸ்டின்ல பாருங்க 1/5 சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
கேட்டிருக்காங்க. ஓகேவா, சதவீதமாக மாற்றுகனால என்னது இன்ட்டு 100 அப்படிங்கிறது போடணுமா, போட்டாச்சு. எதை சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க, இந்த 1/5 தான் சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு பாருங்க, இந்த அதே மாதிரி இந்த 100 அப்படிங்கிறது நியூமரேட்டர் கூட மட்டும்தான் மல்டிப்ளை ஆகும், இது டினாமினேட்டருக்கு கிடையாது, ரெண்டுக்கும் காமன் கிடையாது. ஓகேவா, அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு பாருங்க கேன்சல் ஆகுமான்னு, ஒரு 5க்கு 5 கேன்சல் ஆகிருச்சு, 2 5 10 0க்கு 0. இப்போ நம்மளுக்கு மேலே என்னன்னு இருக்கு, 1 × 20 20 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, கொஸ்டின்ல நம்மள என்னன்னு கேட்டிருக்காங்க, சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ சதவீதமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரோட சதவீதம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு 20% அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்தது 6வது சம் பாருங்க, இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. 5 × 1/2 சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ சதவீதமாக மாற்றுகனாலே நம்ம இன்ட்டு 100 அப்படிங்கிறது போடணுங்கிறது தெரியும். எதை நம்மள சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க, இந்த 5 × 1/2 தான் நம்மள சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆனால் இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கு, நம்மளால ஃப்ராக்ஷன்ல சேஞ்ச் பண்ணிட்டா ஈஸியாக ஆன்சர் கொண்டு வர முடியும். அப்போ இதை ஃப்ராக்ஷன்ல சேஞ்ச் பண்ணுங்க. எப்படி வரும், 5 × 2 10. அடுத்தது என்னது 1 அப்படின்னு இருக்கு, அப்போ +1 அப்படின்னு வந்துடும். கீழே என்ன இருக்கு, /2 அப்படின்னு இருக்கு, அதை போட்டுக்கோங்க. அப்போ இதை வந்துட்டு ப்ளஸ் பண்ணுங்க, 10 + 1 என்னன்னு கிடைக்கும், 11 அப்படின்னு கிடைக்கும். கீழே என்னன்னு இருக்கு, /2 அப்படின்னு இருக்கு. அப்போ இது எந்த டேர்முக்கு பதிலாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, 5 × 1/2க்கு பதிலாக 11/2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அதை கேன்சல் பண்ணி தான் நாம இது கொண்டு வந்திருக்கோம். இந்த பக்கம் என்ன இருக்கு, இன்ட்டு 100 அப்படின்னு இருக்கு. ஓகேவா, இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க, கேன்சல் ஆகும். 1 2 2 I 2 10, இந்த 0க்கு 0. அப்போ நம்மளுக்கு மீதம் என்ன இருக்கு, 11 × 50 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. ஓகேவா, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 11ஐயும் 50ஐயும் பெருக்குனா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 550 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஒன்றுமே இல்லை, 11 × 5 என்னது 55. இங்கே ஒரு 0 இருக்கு, இந்த 0வை ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேவா, guys, 7th சம் பாருங்க, இது ப்ரீவியஸ் இயர்ல 2 டைம் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ரொம்பவே சின்னதுதான், ஸ்கூல் புக்லேயுமே இருக்கு இந்த சம். அதே மாதிரி ஸ்டெப்புமே 2 ஸ்டெப்பு தான், புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்களேன், 10 என்பது 50இல் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், 50ல் தான் 10 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 என்பது 50இல் எத்தனை சதவீதம்னா 50ல் 10 எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ பாருங்க, எதில் நம்ம வந்து 10 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க, இந்த 50ல் தானே கேட்டிருக்காங்க. அப்போ டிவைடட் பை கீழே 50 அப்படிங்கிறது தான் வரணும். ஓகேவா, மேலே தான் இந்த 10 அப்படிங்கிற வேல்யூ வரணும். சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்களா, அப்போ இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேவா, இந்த பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேவா, எதில் வச்சு நம்மளை சதவீதம் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்களோ அதை தான் கீழே போடணும். ஓகேவா, டினாமினேட்டரில் டிவைடட் பை போடணும். ஓகேவா, இப்போ கேன்சல் ஆகுமான்னு பாருங்க, கேன்சல் ஆகும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், 1 5 5, 2 5 10 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகும். அப்போ 10 × 2 என்ன 20. சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா, அப்போ சதவீதம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேவா, ஓகே கைஸ், ஃபைனல் சம் பாருங்க, 8th சம். இதுவுமே ஸ்கூல் புக்ல இருக்க சம் தான், எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பாருங்களேன், 2 மெட்ரிக் டன்னில் 40 குவிண்டால் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ நாம் எதை கண்டுபிடிக்கணுமோ அதை தான் மேலே போடுவோம். ஓகேவா, அப்போ எதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இந்த 2 மெட்ரிக் டன்னில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கீழே போட்டுக்கணும். அப்போ சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்கனால இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். ஓகேவா, இது அவங்க கொடுத்துருக்கிறதுக்கான டேட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் கவனிங்க, மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு குவிண்டால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மெட்ரிக் டன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மெட்ரிக் டன்னோட அலகு வந்து பார்த்தீங்கன்னா குவிண்டால். அப்போ ஒரு மெட்ரிக் டன் அப்படிங்கிறதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 10 குவிண்டால். நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 2 மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 2 மெட்ரிக் டன்னா ஒன்றுமே இல்லை, 2 × 10 அவ்வளோதான். 2 மெட்ரிக் டன் அப்படிங்கிறது 20 குவிண்டால். ஓகேவா, இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, இப்போ கவனிங்க, 2 மெட்ரிக் டன் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம், 20 குவிண்டால் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம். அப்போ இந்த 2 மெட்ரிக் டன்னுக்கு பதிலாக நாம் 20 அப்படிங்கிறத போடணும். ஏன் அப்படின்னா அவங்க 40 குவிண்டால் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ குவிண்டால் கேட்டிருக்கிறதுனால நம்ம குவிண்டால தான் போடணும். ஓகேவா, இவங்க டைரக்டா இப்படியே கேட்டிருக்கலாம், நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காகனே இப்படி கேட்டிருக்காங்க.
2 மெட்ரிக் டன்ல 4 மெட்ரிக் டன் என்பது எத்தனை சதவீதம்னு கேட்டிருந்தா ஈஸியாக போட்டிருக்கலாம். ஆனால் ஒரு இதை மெட்ரிக் டன்ல கொடுத்துட்டு கண்டுபிடிக்கும் போது குவிண்டாலில் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மெட்ரிக் டன்னை நம்ம குவிண்டாலுக்கு மாற்றி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ எப்படி வரும்? அந்த 2 மெட்ரிக் டன்னுக்கு பதிலாக 20 அப்படின்னு சொல்லி போடுவோமா? 40 20 மெட்ரிக் டன்ல 40 குவிண்டால் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு 100. ஓகேவா? இப்போ கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகும். 1 2 2 I 2 10. இப்போ நம்மளுக்கு கேன்சல் பண்ணி என்ன கிடைச்சிருக்கு? 40 × 5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதை ரெண்டையும் பெருக்கி பாருங்க. 4 × 5 என்ன? 20 அப்படின்னு கிடைக்கும். ஒரு ஜீரோ இருக்கு, அந்த ஜீரோவை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். சதவீதத்தில் கேட்டிருக்காங்க, அப்போ 200%. இதுதான் ஆன்சர். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நாம் ஃபுல்லாகவே பேசிக்காக பர்சன்டேஜில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படிலாம் பேசிக்காக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே அடிப்படையாக பார்த்தாச்சு. இதை நீங்கள் நல்லா பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த ரூலெல்லாம் யூஸ் பண்ணி தான் நாம் சம்ஸ்கெலாம் போடுவோம் வரக்கூடிய அடுத்தடுத்த டைப்ஸ்லாம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுல ஜாயின் ஆகிக்கோங்க. அதே போல வரப்போற ஜனவரி 18ல இருந்து குரூப் 2 குரூப் 2A அண்ட் குரூப் 4க்கான தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல நீங்க ஜாயின் ஆக வில்லிங்கா இருக்கீங்க அப்படின்னா அதுலயும் ஜாயின் ஆகிக்கோங்க. அதுக்கான ஸ்டடி பிளான் அண்ட் ஷெட்யூல்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஓகேவா? தேங்க்யூ.